எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே? வாங்க இந்த ரோட்லயே நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான். ஆனா போனு காதுல வச்சு பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தானே வச்சு பேசுறேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு விளைவிச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேர் எனக்கு, நான் நீதித்துறையை தான் நம்பி இருக்கேன். இப்ப நீதிபதியை தான் பார்க்க போறேன். எனக்கான நீதி எனக்கு கிடைக்கணும். அப்ப எதுக்கு வளரணும்? ஒரு சின்ன 23 வயசு பையன் எந்த ஒரு பாக்கியம் இல்லாம வளர்ந்தா. ஸோ இங்கே வந்து நிறைய ஹெல்மெட்ஸ் அங்கே வந்து கையில் வந்து ஹெல்மெட்ஸ் வச்சுருக்கேன். கஷ்டப்படக்கூடிய பெண்மணிங்களுக்கும் ஹெல்மெட் இல்லாத பெண்மணிங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஹெல்மெட்டையுமே வந்து பண்ணால் நம்ம கொடுக்க போகிறோம். நன்றி. எங்க போனாலும் பத்திரமா ஹெல்மெட் போட்டு போ. அம்மா ஹெல்மெட் போடாம போனா ஏன் ஹெல்மெட் போடுன்னு கேட்கணும். ஓகேங்களா? எங்க போனாலும் சேஃபா ஹெல்மெட் போட்டு போங்க. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுண்டா, முதருதா காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. சீரும் சிறப்பா முடிக்கும் சம்பவம் தீனே, தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போடு ஆனே, எவனும் மறைக்க முடியாது. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுண்டா, உதறுதா காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. வாசம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனிக்கு சும்மா கான்ட்ராக்ட் ஒர்க்குக்கு வந்தான். அப்போ வந்து சொன்னால் லடாக் போகணும், அங்கே போகணும், இது போகணும் அப்படின்னு. கான்ட்ராக்ட் வேலைன்னா நம்ம கம்பெனி ஒர்க் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஒர்க்குக்கு தான் போவோம். கான்ட்ராக்ட் ஒர்க்னால் அங்கே மூட்டை தூக்கல் போடுவாங்க, ப்ளஸ் எல்லாமே அடிபடி வேலைக்கு தான் வாங்குவாங்க. அந்த வேலைக்கும் வந்து எல்லாமே பண்ணி எல்லா ஒர்க் இது பண்ணி எல்லாத்துலையும் சாதிச்சு வந்துட்டான். இருந்தாலும் அவனுக்கு சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. இல்லே தம்பி, நீ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிற, நீ நான் பாருங்க என் தம்பி அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 50-40 பேர் போட்டோவை தன் உடம்புல பச்சை குத்துறாரு. அது பச்சை குத்துறது எவ்வளவு வேதனை எனக்கும் தெரியும். அது குத்துறாங்க கஷ்டப்பட்டு நேத்துல இருந்து இன்னைக்கு சாயங்காலம் இன்னும் 3 மணி நேரம் ஆகுமா, ஏன்னா குத்துறாங்க. உங்க ஃபேன்ஸ் மேல கொஞ்சம் பாசத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் தம்பி. ரொம்ப ரொம்ப அதே மாதிரி உங்களுக்காக தம்பி பண்ற வேலையை பாத்தீங்களா, தன் உயிரையும் கொடுத்து செய்யறாங்க. சூப்பர். உயிரெல்லாம் கொடுக்கல. ஓகே ஓகே, ரொம்ப 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 நன்றி. அண்ணனை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். குடிச்சிட்டோம், வாங்கிக்கோ. எல்னி தானே வேணும் அண்ணா? பையனுக்கு ஒரு எல்னிண்ணா. நோ நோ, நான் தானே வாங்கி தரேன். நீங்கள் வெட்டுங்க, நீங்கள் அங்கே பேசாதீங்க, நீங்கள் வெட்டுங்க. நீ வாங்கிக்க சார். வாசமி நான் வாங்கி தரேன்.
சமீபத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். சோ யாரும் வருத்தப்பட வேணாம், நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுல பைக் ரைட் அண்ட் கார் ரைட் பண்ண போறது கிடையாது. வாழ்வாதாரம் என்ன, யூடியூப் சேனல் கேஸ் போட்டாங்க. நமக்கு என்ன பிடிக்கும், நம்மளோட ப்ரொஃபஷன் என்ன, பைக் ரைட் பண்ணணும். லைசன்ஸா பிடிக்கிட்டாங்க, பைக்கை ஓட்ட முடியும். 10 வருஷத்துக்கு பைக் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிசினஸ் பண்ணும்போது சோ வந்து நம்ம பைக்கை மேல ஏற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைடு ஒன்று பண்ணிருக்கோம். பிஎம் செல்லுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணி சோ வந்து டிடிஏ அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணு முன்னாடி எதுக்கு உடைக்கிறாங்களே, வலிக்குதே மனசு. பிசினஸ் பண்ண விட மாட்டாங்க, யூடியூப் சேனல் பண்ண விட மாட்டாங்க, பைக் ஓட்ட விட மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் செத்து போயிட்டேன். He's my inspiration. பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம், என் தலைவன் முகம் மட்டும் போதும். இந்த முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட்.